வணக்கம் மக்களே, வடலாண்ட நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம அரட்டை அரங்கம்ல ஒரு புது எபிசோடு. இன்டர்நேஷனல் பிரேக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் என்னன்னு இன்னுமே எங்களுக்கு நாங்க என்ன பேச போறோம் தெரியாது. ஸோ இப்போ பேசிக்கலி நாங்க இப்போ இந்த எபிசோட்ல ஆக்சுவலா நாங்க டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம், நான் சொன்ன மாதிரி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா இப்படி பேசலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட வந்திருக்கிறது வந்து எங்களுடைய ஃபுட்பாலிங் மெமரிஸ். பேசிக்கலி நாங்க எப்படி வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஆகணும், நாங்க வந்து என்னெல்லாம் வந்து நாங்க பார்த்த நல்ல பிளேயர், பெஸ்ட் மெமரிஸ், வேர்ஸ்ட் மெமரிஸ், அந்த மாதிரியான விஷயம். இதுவே வந்துட்டு ஆக்சுவலா எங்களுக்கு எப்படி இந்த டாபிக்ல வந்து லேண்ட் ஆனோனே தெரியல. ஏன்னா இஷ்டத்துக்கு எல்லாமே பேசியிருந்தப்ப சச்சின் தான் வந்து கொஞ்சம் ஹோல்சமா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம கூனர் சித்தப்பா நடுப்புல பூந்து இல்ல ஹோல்சம்லாம் இருக்கக்கூடாது, நான் இன்னைக்கு டையா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காப்ல. ஸோ இந்த எபிசோட் எப்படி ஷேப் ஆக போகுதுன்னு தெரியல. நல்ல விதத்துல ஷேப் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையோட இறங்குவோம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு கூட வந்திருக்கிறது யூஷுவல் சச்சின் மற்றும் குணர் சித்தப்பா, லலித், பிரதீப் அண்ட் ஐசக். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ கைஸ். வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கணும்டா. எவனா தோத்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆண்டனி கம்ப்ளைண்ட் பண்ணாம பாரு, எனக்கு இவன் வணக்கமே வைக்கல அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துரும். அதுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஹைப் எல்லாம் பண்ணி இந்த ஐசக்ல இருப்பான் ஃபுட்டி டாக்டிக்ஸ்னு பேரு அவனுக்கு. அவனை ட்விட்டர்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய த்ரெட் எல்லாம் போடுவான். த்ரெட் போடலன்னா ஏன்டா போடலன்னு சொக்காயை பிடிச்சி கேளுங்க. அதுவும் தான் முக்கியம். அதுக்காக தான் சொல்றேன் நானு. ஃபாலோ பண்ணுங்க. த்ரெட் விடுவானா? ஆமா, கேம் த்ரெட் எல்லாம் விடுவானே. பார்த்தா இல்லையா இல்ல, நான் கூட கேள்விப்பட்டேன் நிறைய பேர் எங்கெங்கயோ த்ரெட் வருதுன்னு. ஐசக் இது இன்வால்வ் ஆயிருக்கானு. சரி, ஐசக் வெல்கம் டு இந்தியா. நீங்க கிளம்பிட்டீங்க, என்னையே கிளப்புறீங்க. வெல்கம் டு இந்தியா. தீபாவளி ரிலீஸா வந்துருவான்னு நினைக்கிறேன். அவ கூடவே கூட்டு வந்துருவாங்க. அவர் தீபாவளி பிளான் பண்றாரு, கிறிஸ்துமஸ்க்கு வந்துருவான். எஸ், ஆஃப் கோர்ஸ் ஷோக்குள்ள போயிடலாம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் முக்கியமான நினைச்சது வந்துட்டு ஒவ்வொருத்தரோட ஃபுட்பாலிங் ஜேர்னி. நான் வந்து இந்த எபிசோட்ல ரொம்ப குறைவா பேசணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஸோ மொத்தம் கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சச்சின், ஃபுட்பாலிங் மெமரி. இதெல்லாம் தப்புங்க. நான் பிரசன்டேஷன் கடைசியா தான் வருவேன். என்னை தூக்கி ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குறீங்க. ஐடியா கொடுத்தவன் நீனு, அதனால முதல்ல நீ தான் பேசுறோம். சோ பேசிக்கலி ஸ்டார்க்கு நிறைய ஏதோ சொல்றேன்டா. போட முடியும். ஏன்டா இப்படி பண்றீங்க? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். டைலாக் சொன்னவன் சச்சின். சச்சின் இதான் ஆரம்பிக்கணும். ப்ரோ நான் எல்லாம் சொல்ல ப்ரோ. ஐசக்ல போய் எழுதி சொல்ல சொன்னா. டேய் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குடா. ஏன்டா ஏதோ ரெக்கார்டிங் ஓடாதடா சம்பந்தம். சரி ஓகே. என்னங்கடா பண்றீங்க? ஓகே, என்ன ப்ரோ ஃபுட்பால் வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்ச? சும்மா அப்படியே சொல்றா உன்னுடைய ஃபுட்பாலிங் ஜர்னி. எங்க இருந்து பார்க்க ஆரம்பிச்ச, எப்படி ஃபேன் ஆன, பெஸ்ட் மொமெண்ட்ஸ், ஃபேவரட் மொமெண்ட்ஸ் எல்லாமே. எனக்கு ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, இப்படிலாம் கட் பண்ணிட்டு போனா ஆரம்பமே பயங்கரமா இருக்கேடா. இல்ல இது ஒரு கியூவா இது சொல்லிட்டு போனீங்க சித்தப்பா. நாங்க ஃளைட் இது சீக்கிரமா வந்துச்சு. I think he tried like the space, அந்த ஸ்பேஸ்ல பண்றத ட்ரை பண்ணாப்ல. லைட்டா லேண்ட் ஆகும். சரி, வேற யாராச்சும் ஏதாவது போடுறீங்கன்னா டக்குன்னு போட்டுருங்க. மறுபடியில போட்டுட்டு வர முடியாது. ஐயா நீ பேசியா? இல்ல, நான் வந்து ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2014. ஆக்சுவலா வந்து எனக்கு பெருசா அப்பெல்லாம் ஃபுட்பால் என்னன்னு தெரியாது. எனக்கு காலேஜ் இயர்ஸ்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன், சோ அவன் சொல்லிதான் ஐசக் நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு தெரியுது இப்ப வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னு கேட்க சொன்னா. இல்ல இப்ப நீ போட்ட நான் தாங்கிட்டேன், நீ பேசும்போது பாரு. நீ கொடுத்த நான் தாங்கிட்டேன், நான் கொடுப்பேன். ஹோல்சமா ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா நீங்க எல்லாம் இப்படி பண்ணிருக்கீங்க. ஒரே நிமிஷம், ஸ்டார்டிங்ல இருந்து படி ரெக்கார்ட் பண்ண முடியாது. இல்ல ஸ்டார்டிங் ப்ளே பண்ணிடலாமா? ஓகே, போய் தயவு செய்து பேசு. அவர் என்ன ஷார்ட் எடுக்கிறாரு ஏதோ? இல்ல அவர் மட்டும் எடிட் கட்ல போனா எல்லாமே கட்ல போயிடும். என்னடா நான் பேச மட்டும் தான். டேய் அவன் பேசுறான்டா சச்சின், தயவு செய்து பேசுறா. சரி ஓகேவா, ரெடியா பேசலாமா? பேசு பேசு பேசு. நான் வந்து 2014 ஆரம்பிச்சேன் ப்ரோ. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு வந்து அந்த ஃபுட்பால் அதெல்லாம் தெரிய வந்தது. அப்பா வந்து ஃபுட்பால் ஆடுவான். ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு அவன் ரூம்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது
நாங்க ஏதாச்சும் அந்த படிக்கிறதுக்கு எல்லாம் எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் ஒரே ரூம்ல படிச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து யூஸ்வலா வந்து எனக்கு இங்க பாருங்க, ஒரு ஒரு எமோஷனலா போகும்போது இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன பண்றது நானு? ஒரே ரூம்ல இருப்போம் அப்படி அது என்ன படிச்சிட்டு இருப்போம், என்னது இது? படிப்போம் ப்ரோ, படிப்போம். அது வந்து அப்பதான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பாலுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து மான்செஸ்டர் யுனைடெட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணா. யுனைடெட் மூலியமா தான் எனக்கு வந்து ஃபுட்பாலே தெரியும் ஆக்சுவலா. சோ அப்ப வந்து அதேதான் 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 அது சொன்னது சொல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான்டா. 2014 அப்ப தெரியாதுல்ல எனக்கு. அவர் சொல்லும் போது ஆக்சுவலா வந்து யுனைடெட் அந்த எனக்கு யூஸ்வலா ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். எனக்கு வந்து யூஸ்வலாவே ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி வந்து ஒரு கனெக்ஷன் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் உருவானதான் வந்து அந்த ரெட் இதெல்லாம் கலந்து வந்ததுதான். சோ அப்ப யூஸ்வலா வந்து அவ்வளவு பட்சம் பார்க்க மாட்டேன். யோ இவ்வளவு தூரம் பேசினே இருந்தா அவன் பேசுற ஃப்ளோ கட் ஆயினே இருக்கும்யா, இரியா. இல்ல இவர் வந்து டிபேட் மோட்லயே வந்துட்டாப்ல. இவர் வந்து அதே மோட்ல தான் இருக்காப்ல. இது அப்படி இல்லையா? பேசு பேசு அப்படின்னா அதான். யோ ஏன் பண்ணீங்க? தாலி எடுக்கிறான் பாசனையை பிடிச்சி. டேய் ஸ்பேஸ் மோட விட்டு வெளியே வாங்கடா. இது வந்து ஒரு ரெக்கார்டிங் மோடு, தயவுசெய்து அந்த மோடுக்குள்ள வாங்க. நீ சொல்றா. ஆக மறுபடியும் 2014 இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்துட்டு இது மாதிரி என் ஃப்ரெண்டு மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனது அந்த மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் ஃபுட்பால் எல்லாமே. ஸோ அப்போ வந்து அவ்வளவு மேட்சஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். லைக் ஒன்ஸ் இன் வெளி ஏதாச்சும் இந்த யூசிஎல் மேட்சஸ் இல்ல எல்லாரும் பாக்குறப்ப ஏதாச்சும் இந்த பசங்களா சேர்ந்து பாக்குறப்ப அப்படி பார்த்துட்டு இருந்ததுதான். ஸோ ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலா வந்து அந்த ஃபைனல் இயர்ல அப்ப நிறைய டைம் இருந்துச்சு, அப்ப நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலா வந்து ரிலேட் ஆனது ஃபுட்பால் கூட எப்ப ரிலேட் ஆனதுன்னா அந்த சென்னை போனதுக்கு அப்புறம் நாங்க நிறைய விளையாட ஆரம்பிச்சோம். காலேஜில் நிறைய விளையாடுவோம். இந்த சென்னை போனதுக்கு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய இந்த ஜெர்சி எல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் வருவானுங்க. அப்பதான் எனக்கு இவ்வளவு கிளப்ஸ் இருக்காருன்னா எனக்கு தெரியும். வெளியில எல்லாம் பார்த்தா ஏதோ அந்த அத்லட்டிகோ மேட்ரிக்லாம் எனக்கு லிட்டரலாவே தெரிஞ்சது வந்து சென்னை போனதுக்கு அப்புறம் தான். ஓ இப்படி ஒரு கிளப் இருக்கா, அத்லட்டிகோ மேட்ரிக்னு ஒரு கிளப் இருக்கா அப்படின்னு அப்பதான் எனக்கு வந்து அப்பதான் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சது. லைக் 4 பேரோட வந்து எல்லாம் பார்க்கும்போது என்ன ஜெர்சி இது, யுவன்டஸ்க்குலாம் ஃபேன் இருக்காங்கடா அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுதான். ஆனா ரொம்ப வந்து எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து ஆக்சுவலா இந்த லாக்டவுன் டைம்ல தான். லாக்டவுன் டைம்ல வந்து நமக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆக்சுவலா. வெளியிலயும் போக முடியாது, வீட்லயே தான் இருப்போம், சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு இருக்கும். அப்பதான் வந்து ட்விட்டர்னு ஒன்று இருக்கதே அப்பதான் நமக்கு லாகின் பண்ணா. ட்விட்டர் வந்து வேற விஷயம். நம்ம ட்விட்டர்ல வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, போய் மக்களே. நீ பேசல இல்ல ட்விட்டர் வந்ததே வேற விஷயத்துக்கு நான் சொல்றேன். ட்விட்டர் வந்ததே வேற விஷயத்துக்கு தான். அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு அப்பதான் இந்த சரி என்னெல்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் நியூஸ் எல்லாம் அதிகமா வரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அப்போ உள்ள வந்துட்டு இந்த மேட்சை பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடா இருப்போம். சரி ஏதாச்சும் நம்ம கூட எவனாச்சும் சேர்த்து திட்டுறதுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டாளாங்கும் போதுதான் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. சோ அப்படி வந்து மக்களோட பழகி ஒரு மாதிரி வந்து ரிலேட் ஆனதுதான். எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கெட்டவே தான் எப்பயுமே ஸ்போர்ட்ஸ் வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து ஆக்சுவலா ரொனால்டோ. எனக்கு வந்து அவரோட கேமை தாண்டி வந்து எனக்கு பர்சனலா வந்து எனக்கு வந்து அந்த டிசிப்ளின் அவரோட எல்லாமே பிடிக்கும். லைக் வந்து எப்படி அவரோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே. இல்ல 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 அதெல்லாம் சேர்ந்துதான். இல்ல எல்லாம் சேர்ந்துதான்டா. ஃபுட்பால் தான் ரொனால்டோ, மான்செஸ்டர் யுனைடெட் எல்லாம் சேர்ந்துதான் ப்ரோ. உங்களை மாதிரி வந்து எக்ஸ்டி பார்த்து ஸ்டாட்ஸ் பார்த்து பாக்குற ஆள் கிடையாது சார். நம்ம மனசுல இருந்து பாக்குறோம் சார். நீங்க எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாங்களா இட்லி கடை அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுதான். அது மாதிரி இந்த லாக்டவுன் டைம்ல ரொம்ப க்ளோஸ் ஆகி இது மாதிரி ஃபுட்பால் வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஐ மீன் எனக்கு வந்து ஃபுட்பால்லாம் முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் யுனைடெடும் ரொனால்டோ மட்டும்தான். ஸோ ரொனால்டோவோட தான் ஆக்சுவலா வந்து ஃபுட்பால் வந்தது. அதுக்கப்புறம் தான் மான்செஸ்டர் யுனைடெட், அதுக்கப்புறம் ரொனால்டோ, அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பால் அப்படி ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சதுதான். ஸோ எனக்கு எப்பயுமே ஒரு கெட்டவேவா இருந்திருக்கு. லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ ஏதாச்சும் இருக்கும் போதுன்னா டக்குன்னு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணா அண்ணாவோட ஃப்ரீ கிக்ஸ் வீடியோ வரும். கலக்க போதுங்க நமக்கு அப்படின்னு ஸ்பீச் ஒன்று வரும். ஐ கிவ் யூ தி மேப், கேன் யூ ஃபாலோ இட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நமக்கு பேசுற மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபுட்பால் வந்து என்னைக்குமே என்னோட லைஃபோட ஒரு க்ளோஸ் பார்ட்டா தான் இருந்திருக்கு. லைக் நான் இன்னைக்கு டே டு டே ஒர்க் பண்றேன்னா அதுல என்னால கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஸோ அது எல்லாமே வந்து அந்த டிசிப்ளின் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபுட்பால் மூலியமா நிறைய கத்துக்கிட்டேன். அமோரோட பிரின்சிபல்ஸ்ல இருந்து என்னத்த வர்க்ல அப்ளை பண்ண? இல்ல ப்ரோ, அது இந்த மாசம் மழை வரும்னு கத்துக்கிட்டேன். சாமலா வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வந்துட்டு தான் இருக்கு. சஃபர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இதான் அதான் ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் டைம் வந்துச்சு, சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் க்ளோஸ் டு ஹார்ட்டா தான் எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ
இப்படிதான் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்படிதான் வந்து ஒன்னொன்னா மனசுல க்ளோஸ் ஆகி ஸோ டே டு டே லைஃப்ல இட்ஸ் அப்ளிகபிள் டு மை. ஸோ அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லாருமே இப்ப இங்க நாங்க இருக்கிற 5 பேருமே ஒருத்தர் வந்துட்டு பாத்துக்கிட்டது கூட கிடையாது ரியல் லைஃப்ல. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு அந்த ஒரு மீம் ஒண்ணு இருக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா. ஒரு என்னது நானும் சச்சினும் கிளாஸ்மேட்டா இருந்தோம். அது வேற விஷயம். கரெக்ட். நீங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஒரே பேட்ச். அதை வேற இல்லைங்க, தனி மறந்துட்டேன். segment இல்ல வரும். இல்ல நீங்க வந்து உங்களை லண்டன்ல இருந்து உங்களை துரத்திட்டாங்கிறதுக்கோசரம் நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்க பாத்தீங்களா? இல்லைங்கய்யா. அது என்னவோ இதுதான். பட் இல்ல நான் எதோ சொல்ல வந்தேன்னா அந்த ஒரு போட்டோ ஒன்று இருந்துச்சு. ஒரு ஒரு மென்ஸ் குரூப்னா வந்துட்டு ஒரு 3 வயசு குழந்தை இருக்கும், ஒரு 10 வயசு பையன் இருப்பான், ஒரு 20 வயசு பையன் இருப்பான், ஒரு 65 வயசு பையன் இருப்பான், அது ஆள் இருப்பான். அந்த மாதிரிதான் வந்து ஒரு இருக்குல்ல group. சின்ன பையன் நான் தான் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க. நீனா கூடவே Support லலித்துமே நான் சின்ன பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் என் அவர் Guys, வயசு நம்பாதீங்க. என்ன இது பாருங்க. சின்ன பையன் எதுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்? சின்ன பையன் எதுக்கு சொல்லிட்டே இருக்காரு? சொன்னாதானே சின்ன நம்புறாங்க, பையனா? இல்லன்னா நம்ப மாட்டாங்களே. என்ன பண்றது? குற்றம் குறுக்கும். அதனாலதான் Yeah. But நான் என்ன சொல்ல வந்தேன்னா பேசிக்கலி அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு மாட்லி குரூம்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஆக்சுவலா ஜாயின் பண்ணோம். சும்மா ரேண்டமா ஃபுட்பால் பத்தி பேச ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க கிளப்பை பத்தி பேச ஆரம்பிச்சு எனக்கு ஸ்டார்க்குலாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனே வந்து ஸ்டார்க் வந்து லைட்டா வந்து டென்ஷன் ஆகி மூச்செல்லாம் விட்டு பயங்கரமா இதுவாகி அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப டென்ஷன் பண்ற அப்படிங்கிற மாதிரி. இப்படி எல்லாம் பேசுறாரு. அப்பதான் இதுவாகும். So, அதெல்லாம் நினைச்சிருப்பாரு இந்த ஸ்டார்க்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு. பின்னாடி பார்த்தா ஐயோ இது இவனா புச்சுக்குன்னு இருந்தான் ஸ்டார்க்கு. அதுக்கப்புறம் பேசுறப்ப ஓ அன்னைக்கு என்னடா மூச்செல்லாம் விட்டுட்டு அவனுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். இப்பதான் தெரிஞ்சது. பட் லைக் இந்த மாதிரி தான் எல்லாருமே ஜாயின் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஃபுட்பால் கம்யூனிட்டி பில்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நாங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். என்னன்னா இந்த எபிசோடே சேர்த்து பெஸ்ட் 11 PL நாங்க பார்த்தது இல்லை. அதுதான் ஒரு மெயினான வந்து ஒரு த்ரெட். இதுக்கு நாங்க இவ்வளவு ஃபுட்பால் பார்த்திருக்கோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுன்னு சொல்றப்போ பெஸ்ட் 11 ஃபுட்பால் நாங்க பார்த்ததுல யாரு என்ன இது பண்ண போறோம் அண்ட் வித் ரெப்யூட்டேஷன் as well அதான் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து சச்சினோட ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சூஸ் பண்ண போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆல் டைம் PL 11 போட்டோம்னா அதுக்கு யார் கோல் கீப்பர் வருவாங்கன்னு. ஸோ நான் இப்போ வந்து சொல்றேன், ஆப்ஷன் சொல்றேன். நான் சொல்லல, நீங்க ஆளுக்கு ஒருத்தர் சொல்லுங்க ஏன் அவன் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஐசக். எனக்கா ஆலிசன் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் ஆனா இந்த ஆசை பூசை ஆசையோட நீ படிக்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது உண்மை ஆக்சுவலா அதான். ஐ மீன் யுனைடெட் கோல் கீப்பர் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்கமைக்கல் தான் வந்துட்டு இவ்வளவு தூரம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ ஈஸிலி இல் பி த கோட். பீட்டர் ஸ்மைக்கல். உனக்குடா சச்சின்? பீட்டர் ஸ்மைக்கல் நான் பார்த்தது இல்ல. பட் அவர் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் போல. ஸோ சும்மா இந்த யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்திருக்கேன் அவர் இது பண்ணது. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்மைக்கல். யா லலித். ஸ்டார்க் சொல்லட்டும். ஸ்டார்க் சொல்லு. ஸ்டார்க்கு பீட்டர் செக் நினைச்சேன். நல்ல ஷவுட் தான். கண்டிப்பா பீட்டர் செக் நல்ல ஷவுட் தான். இவன் நான் வந்து இவனும் வச்சிருந்தேன் ஆக்சுவலா. ஆலிசன் நல்ல ஷவுட்டு, பீட்டர் செக் நல்ல ஷவுட்டு, ஸ்மைக்கல். நான் வேண்டர் சார் வச்சிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர அண்டர் ரேட்டட் அவன் ஆக்சுவலா. நல்லதான் பயங்கர டைம்லைன். யா லலித். பெப்பே ரெய்னா. ஓகே. அது இல்ல கண்டுக்காதீங்க. இல்ல ஏதோ நம்பர்ஸ் வச்சிருக்கான். அதிகமா கோல்டன் கிளவ் ஜெயிச்சது முன்னாடி அவனதான் இருந்தான். செக் வந்து ஆர்சனலுக்கு வந்து இது முஸ்தாஃபியும் கொஷியல்னையும் அந்த பிச்சை போலனா அந்த எக்ஸ்ட்ரா கோல்டன் கிளவ் ஜெயிச்சிருக்க மாட்டான். அதிகமா கோல்டன் கிளவ் கூப்ல இருந்த லிவர்பூல் டீமை காப்பாத்திட்டு இருந்தது பெப்பே ரெய்னா தான். அவனை பார்த்து பயந்து கசிலஸ் வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ நம்ம பாட்டு போயிருமேன்னு. சோ பெப்பே ரெய்னா தான். கூப்புல இருந்த லிவர்பூல் டீம் அப்பவும் கூப்புல தான் இருந்துச்சு. அவன் காப்பாத்திட்டு கஷ்டப்பட்டு. பிரதீப் ஸ்டார்க்கு அவன் ஒரு செல்சி ஃபேன், ஞாபகம் வச்சுங்க. இல்ல அப்போ நீங்க சொல்ற டைம்ல வந்து ஒரு 2006ல இருந்து 2012 தான் பெப்பே ரெய்னா இருந்தான். ஆமா அந்த டைம்ல எவ்வளவு மோசமா இருந்தா ஒரே ஆளா ஜெராடும்பாங்க. ஆனா ஒரே ஆளா பெப்பே ரெய்னா தான் காப்பாத்திட்டு இருந்தா லிவர்பூல. எத்தனை கோல்டன் கிளவ்? 3. வேற யாருமே அவ்வளவு எடுக்கலையா? செக் வந்து கொஷியனையும் முஸ்தாஃபியும் போட்ட பிச்சைனால ஒன்னு எடுத்தான். இல்லைனால வந்து பெப்பே ரெய்னா தான். இது நல்லா இருக்கே. எனக்கு இன்னொன்னு சொல்லு. ஐ மீன் சாரி, இன்னொன்னு வந்து நான் இந்த மிக்சர்னு ஒரு புக் இருக்கும் ஆக்சுவலா. அதுல ஃபுட்பால் பத்தி நல்லா எழுதியிருப்பாங்க. லைக் எவல்யூஷன் எப்படி வந்து அந்த
ஆர்சன் வெங்கர் அந்த டைம்ல இருந்து எப்படிலாம் எவல்யூஷன் ஆச்சுன்னு. அதுல ஒரு தனி சாப்டர் வந்து பீட்டர் ஸ்கெமைக்கலுக்கு மட்டுமே தனியா வச்சிருப்பாங்க. ஐ மீன் ம் வேகா தான் ஞாபகம் இருக்கு. அதுல வந்து லைக் அவர் தான் வந்து லைக் எப்படி மேனுவல் நார் வந்து எப்படி எவல்யூஷன் அந்த ஸ்வீப்பர்ல கொண்டு வந்த மாதிரி அந்த டைம்ல வந்துட்டு கோல் கீப்பிங்ல இருக்க நிறைய டெக்னிக்ஸ் எவல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இவ தான் கொண்டு வந்தான்னு சொல்லி ஒரு சாப்டரே இருக்கும் ஆக்சுவலா. ரொம்ப ம் முன்னாடி படிச்சாங்க, எனக்கு அந்த அளவுக்கு வேகா தான் ஞாபகம் இருக்கு. பட் பை ஃபார் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் அந்த டைம்ல அகாடமி கோல் கீப்பர்ஸ் அந்த ஜென்ரேஷன் இருக்க கோல் கீப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹி வாஸ் ஒரு இது மாதிரி ஒரு ரோல் மாடல் மாதிரி அந்த டைம்ல வந்து பயங்கரமா அந்த புக்ல எழுதிருப்பாங்க. நானும் பார்த்ததுல அவங்க சொன்ன மாதிரி. ஸோ பட் அதை பத்தி ரொம்ப பயங்கரமா பிரீஃபா போட்டிருந்தாங்க. அப்பதான் ஓகே உண்மையிலே ஒரு பெரிய ஆள் போல அப்படின்றது எனக்கு நீங்களாம் பார்க்காத அந்த ஆளு டைம் சொல்றீங்க. நான் பார்த்தேன் பெப்பரேனா. வெறித்தனமா ஆடிட்டு இருந்தான். ஆன்ஃபீல்ட்ல எல்லாம் இம்பெனிட்ரபிளா இருந்தான். சித்தப்பா எனக்கு அவன் உங்க வெறித்தனமா தெய்வம் தான் ஆடின சொல்லுது. மாதிரிலாம் இங்க ஞாபகமே பாருங்க, இல்லடா. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி உங்க யோசிச்சு தெய்வம் பாக்குறேன். தான் நானும் சொல்லுது. அதான் யோசிக்கிறேன். ஆர்சன் வெங்கர் இல்ல தான் அவர் சொல்லுது. சொன்னது இப்பதான் நான் போய் ஸ்டாட்லாம் பார்த்துட்டு வரேன். பெப்பர் என்ன பண்ணிருக்கா, விரித்தனமா ஆடி இருக்கா ரொம்ப அப்படின்னு எனக்கு வெறித்தனமாலாம் பண்ணிருக்கா. எதுவும் இவரு ஞாபகமே இல்லையே இவர் எனக்கு. எங்க இருந்து கார்டிங் கண்டுபிடிச்சாரு 4K இந்த stats? அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சித்தப்பா கார்டிங் 4K. கோல்டன் கிளப் 3 ஜெயிச்சிருக்கான். நீங்க சும்மா பார்க்காத ஆள்லாம் கூட்டு வரீங்க. பட் ஆனா அவன் பிஎல்கேல எதுவுமே ஜெயிக்கலையே. அதெல்லாம் தெரியாது. அது லிவர்பூல் ஜெயிக்கலன்னு சொல்லுங்க. இது என்னடா இது பஜனையா இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற நான் ஆப்ஷன்ஸ்னா ஓகே, ஆப்ஷன்ஸ் மாத்தி எடுத்து மாத்தி பண்றேன். பேசுங்க. ஓட் பண்ணலாம். பெப்பேரேனாக ஒரு நல்ல இது வச்சிருக்கான். பட் எனக்கு பீட்டர் ஸ்மைக்கல் தான். ஏன்னா அவன் வந்து அவனுடைய ரெக்கார்டே ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அவ்வளவு வருஷம் விளையாடி இருக்கான், அவ்வளவு லீக் டைட்டில் அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேவ்ஸ் வந்துட்டு அது அவனும் சீமனும் பண்ணின சேவ் தான் வந்துட்டு ஆக்சுவலா வந்து கிரேட்டஸ்ட் சேவ்ஸ் லிஸ்ட்லயுமே வரும். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இல்ல சிட்டில இருந்து. இப்ப எடர்சனோ இல்லாட்டி வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து ஜோஹாட். இந்த ஜோன்ல வருவாங்களான்னு எனக்கு தோணல. இந்த ஜோன்ல வரல இந்த ஆக்சுவலா. ஜோன்ல வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா ஆக்சுவலா நீங்க நான் ஏன் பெட்டச்செக்னா, நாங்க கரெக்டா ரோமன் எரா ஸ்டார்ட் ஆகும்போது பெட்டச்செக் உள்ள வந்தான். செக் நல்ல ஆப்ஷன்ரா. நீங்க இருக்கிறதுலே மீனஸ்ட் டிஃபென்ஸ்ல அவன் கோல் கீப்பர் வந்திருக்காங்கிறப்ப கண்டிப்பா ஒரு ஷவுட் அவுட்டுக்கு இருக்கிற ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் நம்ம பேசணும்னா ஷ்மைக்கல், இப்போதைக்கு யாரு 5 பேர் வச்சிருக்கோமா? ஷ்மைக்கல், வேண்டஸ்டார், செக், இல்ல ஆலிசன் ப்ரோ, and எனக்கு பெப்பேரியன். எனக்கு ஒரு டவுட் இதுதான். இது ஆக்சுவலா இல்ல இல்ல நம்ம கோல்டன் க்ளோவ் எல்லாமே பேசுறோம்ல. பட் நீங்க சொல்ற மாதிரி லைக் வந்து இப்ப கோல் கீப்பரும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம ஏன் வந்து ஆக்சுவலா வந்து மேனுவல் நேவரை வந்து பயங்கரமா பேசுறோம், பீட்டர் செக்க வந்து ஏன் பயங்கரமா பேசுறோம், ஸ்கிமைக்கல் வந்து ஏன் பேசுறோம் நிறையா? பிகாஸ் அவங்க ஏதோ ஸ்டாண்ட் அவுட்டோ சம்திங் கொடுத்துருக்காங்கல்ல. எனக்கு ஸ்கிமைக்கல் நான் பார்த்தது இல்ல. நீங்க யாராச்சும் பார்த்துருந்தா சொல்லுங்க. இப்ப நாயர் எப்படி வந்து அந்த ஸ்வீப்பர் அந்த பால் பிளேயிங் எல்லாம் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணாப்ல. சோ அதே மாதிரி இப்ப பீட்டர் சேக்கா அந்த ஸ்கிமைக்கல் சம்திங் ஏதோ பண்ணிருக்கணும்ல. நீங்க என்னதான் அந்த கோல்டன் க்ளோவ்ஸ் எல்லாம் பேசினாலுமே நெக்ஸ்ட் வந்து இப்ப யாருமே வந்து பெப்பேரேனா மாதிரி நம்ம கோல் கீப்பர் ஆகணும்னு எவனும் வந்து கரெக்ட் வர கரெக்ட். மாட்டாங்க. இப்ப நானே ஒரு கோல் கீப்பரா வந்து எவனா பண்ணானா பெப்பேரேனா மாதிரி வரணும்னு வர மாட்டாங்க. மேபி ஒரு நாயர் வச்சுப்பானுங்க, இல்ல ஒரு பீட்டர் செக்னு வரலாம். பெப்பேரேனாலாம் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்கல்ல. சோ அதனால சொல்றேன், அவ்வளவுதான். அலை லீக் தாங்க பார்த்து பேரை போய் ஞாபகம் இருந்தது. சரி போட்டுடலாம். அட பாவி. இவர் அவனை விட இல்ல ஜோ அப்போ ஹார்ட். ஜோ ஹார்ட் தான் ஜோ 4 இருக்குல்ல. ஜோ ஹார்ட் அண்ட் பீட்டர் செக் தான் அதிகமான கோல்டன் க்ளோவ். சோ நான் ஜோ ஹார்ட் ஆன்சர் வச்சுக்கிறேன். ஏன்னா சிட்டி ரெவல்யூஷனைஸ் பண்ணதா வந்தான். ஓகே, உன்னோட 2 ஆன்சர் அப்ப ரிஜெக்டட். இப்ப ஓட் பண்ணலாம். சரி. அதுக்கு நான் பெப்பரேனாவே எடுத்திருப்பேன். சத்தியமா. இல்ல, ஜோஹார்ட் வந்த புதுசுல நல்லா செஞ்சான்டா. ஆக்சுவலா போக ஆமா போதான் அவனுக்குமே லிமிடேஷன்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவன் வந்து ஒரு மிஸ்ஃபிட்ங்கிறது நிறைய தெரியும். வந்த புதுசுல அவனுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான் ஆக்சுவலா. சோ ஓட்ஸ் பிரதீப், நீ செக் சொல்றியா? செக் பெட்டச்செக் ஸ்டில் ஸ்டாண்டிங் வித் செக். ஐசக்? எனக்கு பீட்டர் ஸ்கெமைக்கல் தான். ஓகே, சச்சின் ஷ்மைக்கல், நானும் ஷ்மைக்கல் சொல்றேன். மைக்கேல். நான் இது- செக். நீ செக்கா? 3v2. ஏன்னா நான் ஸ்மைடல் பார்த்தது இல்லை நானு. ஆனா செக்க பார்த்திருக்கேன். அதனால செக் சொல்றேன். ஓகே, ஃபேர் பாயிண்ட். இவ்வளவு 3v2. நேரம் உட்கார்ந்து பெப்பேரேனாக்கும் மாற்றம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம இப்ப கட்சியில வெட்டிங்களே சித்தப்பா. அதுவும் உங்க என்ன லண்டன் என்ன மக்கள் இது இன்னைக்கு. பண்றீங்களே? இல்ல அவர் ஆடி இருக்காங்க. அங்க நான் அங்க ஆடி சொல்றது ஒரு கோல் அதெல்லாம் யாருமே பண்ணல. சரி, அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் கோல் கீப்பர். கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து இவன் மைக்கேல். ஷ்மைக்கல். பேக்கப் கோல் கீப்பர், ஸ்குவாட்ல வர பேக்கப் கோல் கீப்பர் வந்து செக்கா வந்துருவான் கண்டிப்பா. செக்கு வந்து இது செல்சி செக். ஆர்சனலுக்கு வந்த செக் இல்ல. எங்களுக்கு டீமும் செக் வித்துட்டானுங்க. பிரீமியர் லீக் செக், அவ்வளவுதான். பிரீமியர் லீக் பிஎல் செக். பிரீமியர் லீக் பிஎல் செக். சித்தப்பா நீங்க ரொம்ப கான்ட்ரவர்சியா போனதை பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து மக்களுக்கான ஒரு ஹோல்சமான பதிவு. ஹோல்சம் கண்டென்ட். இந்த கண்டென்ட் இதே வந்து நீ வந்து ஒரு Goal keeper க்கே இவ்வளவு ஐசக் பஞ்சாயத்து. லீவ் இருக்காங்கிறதுக்காக வெற்றிமாறன் படம் மாதிரி யோசிக்கிறேன். ஒரு சித்தப்பா, விக்ரமன் படம் நீங்க மாதிரி வந்து யோசி. இது வந்து ஒரு நீங்க வந்து ஒரு மெய்யழகன். ஐசக்னா பொய்யழகன் வந்துறாரு. இப்போ மெய்யழகன் மாதிரி கொண்டு போற நினைக்கிறாங்க அவரு. அதே மாதிரிதான் கொண்டு கோல் போறோம். கீப்பருக்கே இவ்வளவு சண்டே, இன்னும் மிட் அதெல்லாம் போனா பிரிச்சிருவாங்க போல அடிதடியில. இதான் பீட்டாலாம் பாப்பா, ஸ்டார்ஸ் எல்லாம் பெப்பேரே- என்ன அவ்வளவுதான் இருக்கு. எரிச்சிருவேன் நானும் அந்த வீடியோ. அப்படியே நீ உன் கதையை சொல்ல ஐசக்கு. ஐசக். நீ உன் கதையை சொல்லு. பெப்பேரேனால ஒரு எக்ஸாம்பிள் தான். அது எனக்கு பெப்பேரேனாக வந்து- தெரியுமா தெரியல.
இல்ல ப்ரோ, எனக்கு வந்து வெரி எப்படி சொல்றது, பேசிக்கா ஃபர்ஸ்ட் சொல்றா. ஸ்டார்ட் ஆனது வந்து நான் 2003-06 வந்து வேர்ல்டு கப் மட்டும் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா வெறும் வேர்ல்டு கப் மட்டும் இது பார்த்திருக்கேன். 2003 So, அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து வரடே, எனக்கு சந்தேகமா இருக்குது. இல்ல 2003 வந்து அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்திருக்கேன். 6 வந்து நான் 3லயா? கிரிக்கெட் வேர்ல்டு கப் பாத்தியா? இல்ல இல்ல சாரி 2 சாரி 2 அது ஓகே. அப்பதானே அந்த இதுவும் நடந்துச்சு, நம்ம கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சோ. 2003ல அது நடந்துச்சு cricket world cup. ஓகே 2003 ஃபைன். வேர்ல்டு கப்ல அடிச்சா ஓகே. உமன்ஸ் வேர்ல்டு கப் வருது ப்ரோ. சோ வாய்ப்பு இருக்கு. இவன் பாத்துருப்பான். இவன் பார்க்கக்கூடிய ஆள்தான். சரி இப்ப நல்ல சச்சினை வேலை, மாட்டி அப்பனா விடலாமா? உங்களோட ஏன்டா friend உமன்ஸ் வேர்ல்ட் கப் பார்த்தா ஏன்டா சிரிக்கிற? இல்ல அவன் அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பான். விமன் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பயங்கரமா ஃபாலோ சரி. பண்ணுவான். ஓ ஏன்னா அவன் வந்து ஆ. லைக் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா வந்து இது பண்ணணும். சோ வந்து கொஞ்சம் எம்பவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்த எம்பவர் உடனே ஓகே. பண்ணக்கூடிய ஆள் தான். நீ அந்த எம்பவர் கலாய்க்கிறப்ப இல்ல கலாய்க்கல இல்ல ஐசக்லியோ. நான் ஏன் கலாய்க்க போறேன்? நீங்க பயந்துட்டோம் லண்டன்ல இருக்கீங்க, நர்ஸா இருக்கீங்க. பயந்துட்டோம். கலாய்க்க போறது. ஏய், நான் ஏன்டா கலாய்க்கணும்? என்னடா இது ரெடியா அநியாயமா இருந்துக்கோ, இருக்கு. ஷோ எம்பவர் முடிச்சுட்டு மட்டும் ஐடி மாத்துக்கு ரெடியா இருந்துக்கோ, அவ்வளவுதான். UID-க்கு. நீ ரேஷன் கார்டே மாத்த வேண்டியது இருக்கும். வந்துருங்க. சரி விடுங்க, என்ன செய்தி? இது ஸ்டோரி படி. ஸோ 6 பார்த்தேன். இட்டாலி அந்த இது வந்துட்டு வெறும் அந்த நாக் அவுட்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டா பார்த்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கு. ஸோ ஆனா வந்துட்டு பேசிக்கா கிளப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது ஸ்கூல்ல வந்துட்டு பிடி பீரியட்ல வந்து எப்பயுமே வந்துட்டு 2 டீமா பிரிஞ்சு ஃபுட்பால் ஆடுவோம். ஸோ ஒன்னு வந்து பார்சலோனா டீம், ஒரு ரியல் மேட்ரிட் டீம்னு ஆடுவோம். ஸோ அப்பல இருந்தே இந்த ரியல் மேட்ரிட்குள்ளே வந்து இது பண்ணி அப்பயே அண்ணா பிடிக்காச்சு. சேம் அவன் ஸ்டோரி மாதிரி அண்ணாவோட இதுலயே வந்துச்சு. ஸோ நீயும் அண்ணாவோட அப்ப சிக்ஸ் வந்து பேக் ஆப்ஸை பார்த்து மயங்கி போயிட்டேன். அப்ப வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் ஆடும்போது, ஃபீஃபாலாம் ஆடும்போது இந்த 11, 12 அந்த டைம்லாம் வந்துட்டு சரி இவனுங்க கடைசியில ஒரு டீம் கொடுப்பானுங்க. கடைசி பார்த்தா எல்லா டீம் எடுத்து லிவர்பூல் மட்டும் நம்ம கையில கொடுத்துட்டானுங்க. சரி ரெட்டா இருக்கு, இவன் சொன்ன மாதிரி ரெட்டா இருக்கு லிவர்பூல் எல்லாம் அப்படியே பார்த்தேன். ஒரே மேட்ச் ஆடினேன். அப்ப நல்லா ஞாபகம் டொரண்டோ வச்சு கோல்லாம் அடிச்சேன். சரி அந்த டைம்ல கடவுள் புண்ணியத்துல கரெக்டான ரெட்டை சூஸ் பண்ணிட்டேன். உஷாரா தப்பா நெட்டுக்குள்ள போல அவன் ஃப்ரெண்டு தப்பா அவனை ஏமாத்திட்டான், அவ்வளவுதான். இல்ல ஒரே நிமிஷம். இந்த வருஷம் மட்டும் ஏதாச்சும் பிசிறு தட்டுட்டோம், உன்னையெல்லாம் டேக் பண்ணி வர்றா. ஒரு வருஷம் இருக்குடா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏடா வாடா நீ அதனால வாடா. வந்துட்டு ஏற்கனவே மண்டை அப்படியே பழம் தானே இருக்கு வா. அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஸ்லோவா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். பட் அந்த டைம்ல நமக்கு டெலிகாஸ்ட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது ஆக்சுவலா. ஸோ ரொம்பலாம் அந்த அளவுக்குலாம் ஃபாலோ பண்ண முடியல. இட்ஸ் லைக் அந்த கிளாப்புக்கு முன்னாடி சீசன் அந்த ராஜர்ஸோட 1-2 சீசன் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டா பார்க்க ஆரம்பிச்சேன். நீ கேட்ட மாதிரி அந்த ஃபேவரட் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த பார்சலோனா ஃபோர்ஸ் அந்த இது அடிச்சாங்கல்ல. ஸோ அந்த கம்பேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டதெல்லாம் வந்து இந்த அட்லெட்டிகோ மேட்ரிட்டோட லாஸ், அதெல்லாம் நல்லாவே வாழ்க்கையை வருத்தேன். ரியல் மேட்ரிட் 5-2 வந்தாங்க. மெட்ரிட் கூட எனக்கு பெருசா அதெல்லாம் கூட இல்ல எனக்கு ஆக்சுவலா. அது போன மேட்ச் லாஸ்ட் மேட்ச் இப்ப அது வருத்தப்படலையா? லிவர்பூலோட லாஸ்ட் மேட்ச் இப்ப அதான் 3 மேட்ச் தோத்துட்டு இருந்தீங்களாடா. எல்லாம் பழகிடுச்சுடா. எல்லாம் உன்கிட்ட 3 advice மேட்ச் கேட்டேன். சேர்ந்து தோக்குறாங்களா? அதான் எது இப்ப தெரியல பையனுக்கு. அதுதான் செல்சியா இல்ல அதுவா? இது ஓகே. அது பச்சை புள்ளி ஐசக்லியோ செல்சியோட இங்கதான் வந்து 150 ஸ்பேஸ் மில்லியன் பத்தி ஃப்ளோரின் சொல்லணும்னு மினிட்ஸ், நினைச்சேன். 170 லலித வன்ம மோடுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசக் பேசினாலே வன்மத்தை இல்ல லிவர்பூல் சொன்னா இல்ல லிவர்பூல் கொஞ்சம் ஒன்ஜஸ் பண்ணிட்டேன் கைஸ். சரி நீங்க பேசுங்க ஐசக்லியோ. அதுதான் அதுல வந்துட்டு அப்படியே இப்ப இது பண்ணதான். ஸோ பேசிக்கா வந்துட்டு சரி ரொம்ப இன்ட்யூட் ஆனது வந்து இந்த ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சதான். ஸோ அதெல்லாம் சச்சினுக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுக்கணும். அந்த தமிழ் ஃபுட்பால் அந்த இதுல வந்துட்டு பேசுறானா பின்னாடி பெருசா செய்ய போறானா இல்ல அதெல்லாம் உண்மையிலேயே அந்த இது கொடுக்கணும். ஆக்சுவலா இத்தனை வானத்தை பேர் போல ஸ்டேஜ்ல பிரபுதேவா பேசுற மாதிரி இருக்கு சத்தியமா. எல்லாத்துக்கும் இவருதாங்க காரணம். அதெல்லாம் எத்தனை பேருக்கு அது நல்ல மெமரிஸ். ஆக்சுவலா நம்ம நிறைய அந்த செல்சி யுனைடெட் மேட்ச் எல்லாம் நல்ல மெமரிஸ். எல்லாரும் உட்கார்ந்து நம்மளாம் பார்த்தோமே. அந்த மவுண்ட் அடிச்சது என்ன மெமரி. 1:30 மணிக்கு நீ ஓட விட்டாண்டா. அது நல்ல மெமரி. அடுத்து டிஃபென்ஸ பத்தி பேசுவோம். லைசக்கோட மெமரிஸ் சொன்னது வச்சு. பட் அதுக்கு மாதிரி சச்சின் உன்னுடைய ஃபேவரட் மெமரிஸ் ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லு பார்க்கலாம். பெஸ்ட் அண்ட் வெஸ்ட் மெமரிஸ். செல்சி மேட்ச் தான். வேற என்ன பெஸ்ட் மெமரிஸ்னா எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து பிஎஸ்ஜி ப்ரோ. பிஎஸ்ஜி அந்த ஓலை அடிச்சது ஆக்சுவலா வந்து அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த பிஎஸ்ஜி போகும்போது அந்த கோட் எல்லாம் ரொம்ப கோல்டு சொல்லியிருப்பான் என் தலைமை. மவுண்டன்ஸ் ஆர் தேர் டு பி கிளைம்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அது இருங்க அதெல்லாம் பார்க்கும்போது
அதெல்லாம் வந்து பிலீவ் பண்ணல. எப்படா நீங்க எல்லாம் போய் அடிக்க போறானுங்க, அதுவும் பிஎஸ்ஜி ஒரு எம்பாப்பே எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் அடிச்சதெல்லாம் அன்னைக்கெல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் பிரிச்சிருச்சு. ம். அது அப்புறம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா, அந்த லிவர்பூலோட அந்த அமர்டு கடைசியில அந்த நாக் அவுட் பண்ணுவாங்கல்ல அந்த இதுல, ஆ, 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 ஆ. ஆஹ் அந்த இது சட்டையை கழட்டிட்டு போயிட்டு என் தலைவனை அதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஆட் பண்ணுது இப்ப லாஸ்ட் மினிட் இதெல்லாம். இந்த எடிட்லாம் அதெல்லாம் படம் பண்ணும்போது சரி ஏதாவது ஒண்ணு போடணுமே கடைசியில ட்ரெய்லர் பின்னாடி ஆட் பண்ணது. அது அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த கிளாப்போட ஃபேர்வெல்ல இது பண்ண ஆசை பண்ண முடியல. சோ அதெல்லாம் worst மெமரிஸ்னா இந்த சீசன் ஃபுல்லாவே சொல்லலாம் ப்ரோ. ரொம்ப மெமரி முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல, எங்களுக்கு தனிப்பட்ட மேட்சஸ் சொல்லு. தனிப்பட்ட மேட்ச் எல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. நிறைய இருக்கும்போது ஒன்னும் பெயின்ஃபுல்லா எடுத்து சொல்ல முடியாது. எல்லாமே தான். இப்ப சொல்லு. யுனைடெட் ஆடுற எல்லா அந்த மேட்சுமே நெஞ்செல்லாம் வல்லு அடிக்கிறது அவ்வளவுதான். இல்லடா இன்னும் சிஸ்டம் சச்சின் சஃபருக்கு இது குடுறா. சிஸ்டம் இன்னொரு 4 சஃபருக்கு மேட்ச்ல தனி 38 mention கேம் கொடு. ஆயிரும்டா சச்சின். ஒரு வருஷம் ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரேட் பண்ணலாம்ல நம்ம அவனை. நம்ம ஹோல்சம்னு சொன்னீங்க, நான் வந்தேன். நீங்க மறுபடியும் இப்படி வந்து மறுபடியும் டிராமடைஸ் பண்றீங்க, பிடிஎஸ்டி கொடுக்குறீங்க. சரி ஓகே நாளைக்கு அப்படின்னா திங்கட்கிழமை பாத்துக்கங்க. ஹோல்சம்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ நம்ம சச்சின் அண்ட் ஐசக்கோடது கேட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட இதுல வந்து டிஃபென்ஸை டிட்டர்மின் பண்ணுவோம், நம்ம யார் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் லைன் போறோம். டிஃபென்ஸ் லைன் போறதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போதான் ரியலைஸ் பண்ணோம், நாங்கள் வந்துட்டு எந்த ஃபார்மேஷன் சொல்றேன்னு. இப்போ வந்து இந்த முக்கால்வாசி பேர் வந்துட்டு பிகினிங் ஆஃப் த பிரீமியர் லீக்ல வந்து எல்லாம் 4-4-2 விளையாடினாலுமே இப்போ ப்ரெவலண்டா எல்லாருமே விளையாடுறது வந்து ஒரு 4-3-3 தான். ஸோ இப்போ நம்ம போட போற ஃபார்மேஷன் வந்து ஒரு 4-3-3 4-2-3 4-3-3 4-2-3-1 அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் போகுது. ஸோ அதுக்காக தான் பிளேயர் சொல்ல போறோம். ஸோ டிஃபென்ஸ் லைன் நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் பேக்ல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? நான் வந்து ஆஷ்லே கோல் சொல்றேன். ஆஷ்லி கோல். ஓகே சச்சின். நான் ஆக்சுவலி கோலார் பேட்ரிக் presentation lab பின்னாடி ரெண்டையும் prepare பண்ணிருப்பானுங்க. அந்த கேட்டகரி நானும் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேடா. இதுக்குதான் ஏன்டா இப்படி பண்றீங்க? this will be explained by him. This will be explained. அஜரடா அந்த ஸ்டக் ஆயிட்டா. கேட்டகரி போல அவனும் ஆஷ்லே கோல் பேட்ரிஸ் அதான் நான் மட்டும் ஆன்சர் சொல்ல போறான். ஐசக் நீனு எப்படி ஸ்டக் ஆயிருக்கா பாருங்க. I mean எனக்கு ஆஷ்லி கோல் தான், பட் ராபர்ட்சன் மே ஐ வாண்ட் டு கிவ் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாம். எனக்கு ஷவுட் அவுட்டும் நான் வந்து எவ்ராவும் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து எவ்ராவுமே வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு டெஃபினெட்லி மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆள் தான். ஸோ லெஃப்ட் பேக் ஆஷ்லி கோல் ஐ திங்க் வந்து ஒரே நிமிஷம், சற்று முன் வந்து எனக்கு சச்சின் மெசேஜ் பண்ணி லூக் ஷாவை கேட்கலாமா அப்படின்னு கேக்குறான். ஓகே, என்னோட ஆப்ஷன் சொல்லலாமா? சொல்லு. கேல் கிளிஷி. கேல் கிளிஷியா? ஆல் கிளிஷி ஏன் சிட்டியோட ஏன்னா சிட்டி பிளேயர். சிட்டில எவ்வளவு லீக் அடிச்சான்? சிட்டில இருங்க, அதுக்கு முன்னாடி ஆர்சனல்ல இன்வின்சிபிளா இருந்திருக்கான். ம். அங்கிருந்து ஆஷ்லி கோல் போன உடனே நம்ம ஆஷ்லி கோல் மிஸ் பண்ணாத மாதிரி பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் சிட்டில போய் டிராஃபியும் அடிச்சான். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனா என்னாலேயே ஒத்துக்க முடியல. ஆஷ்லே கோல் போகிறது வந்து மிஸ் பண்ணாம வந்து காப்பாத்தினான்னு சொல்றதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. வேற கேல் கிளிஷி அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரன் கிப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தான். கிளிஷி சூப்பரா பண்ணிட்டு தான் இல்லைன்னு என்ன திடீர்னு கிப்ஸ் எல்லாம் கூட்டினு வர? என்னையா கொஞ்சம் பேச விட்டா இஷ்டத்துக்கு பேசுறேன் நீ பாட்டுக்கு. அவர் வந்து நாஸ்டாலஜிக்கா போறாரு. ப்ரோ பிடிச்சிருக்கு, நீங்க சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு கிப்ஸ், அந்த பழைய பிரீமியர் லீக் டேஸ். அதெல்லாம் கிப்ஸ் எல்லாம் ஓகே. நான் சொல்றது கிளிஷி வந்து ஆஷ்லி கோல் இன்வின்சிபிளாவும் இருந்துட்டு ஆஷ்லி கோல் போனதுக்கு அப்புறம் அந்த வாய்டையும் ஃபில் பண்ணிட்டு சிட்டில போய் டைட்டிலும் ஜெயிச்சுட்டு போனான். இதை விட வேற என்ன, ஒரு மல்டிபிள் கிளப்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், இன்வின்சிபிளா இருந்திருக்கான், டிராஃபியும் ஜெயிச்சிருக்கான். இது என்ன ஆகுதுன்னா, நீ கொஞ்சம் கம்பெலிங்கான ஆர்குமெண்ட் வைக்கிற. அது வந்து நீ வந்து உன் மூஞ்சிய சீரியஸா வச்சு பேசுறனால அப்படி தோணுதா இல்ல வந்துட்டு இதுவா என்னன்னு தெரியல. இவரோட பாஸ்ட் ரெக்கார்டு வந்து ஒத்துக்க வர மாட்டேங்குது. அதுதான் ஒரு கம்பெலிங்கான காமெடி ஆர்குமெண்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது கம்பெலிங்கா இருக்கு. அது எப்படின்னு தெரியல. அதை வந்து விட்டுட்டு போக முடியல. நீ சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நம்ம தான் ஃபுட்பால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களோ? நல்லா ப்ரிப்பேர் ஹோம்வொர்க் பண்ணிருக்காரு போல. எப்படி இவங்க எல்லாம் இந்த கிளீஷேல எவனும் சொல்ல மாட்டான், நம்ம சொல்லுவாங்க. இவரே ஏதோ யோசிச்சு வந்திருக்கா. பட் ஓகே, கிளீஷே வந்துட்டு மேபி ஒரு ஷவுட்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதே மாதிரிதான் லூக்ஷாவோட பெட்டர் ஆப்ஷன் ரைசக்கானா கண்டிப்பா கிளீஷியா அது சொல்லலாம். வந்துட்டானா என் நண்பன் உள்ள வந்துட்டானா? அவனோட இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எதுவுமே வந்து ஒரு முடிவோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டா நினைக்கிறேன். ஜிபி ஃபுல்லா காலையில யூஸ் பண்ணிருக்கான். சண்டேல ரெடி பண்ணணும்.
சண்டே வேற இல்ல இன்னைக்கு. இல்ல ஒரே நிமிஷம். இதுதான் மதியானம் இருந்துட்டு ப்ரோ கரெக்டா பேசிக்கலாம்டா எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருடா வரேன். இப்ப கோட்டை டேய் தாண்டினது நீ உனக்கா நீ தாண்டின நான் தாண்டிட்டேன். இப்ப நான் தாண்ட போறேன் பாரு அவர் நீ தாண்டு. தாங்க மாட்டேன். நீ தாங்க மாட்ட. இது இப்போதைக்கு மேட்ச் ஆப்ஷன் பாக்குறோம், இதுதான்டா. ரீப்ளே பாக்குறோம். கோலு, பேட்ரிஸ் எவரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டி ராபர்ட்சன், கேல் கிளிஷி. கிளிஷி கேல் கிளிஷிக்கு வந்து சித்தப்பா வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட், பயங்கர கம்பெலிங் ஆர்குமெண்ட் வேற. அதெல்லாம் என்னால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் குழம்புது எனக்கு. அப்பதான் இல்ல இல்ல அது தயவு பாக்குறோம். செஞ்சு அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் வெளில போயிட்டேன்ல, எனக்கு தேவையில்ல விடுங்க. நல்ல வேலை. இது அந்த ஒரு அது பையன் வந்துட்டு இன்டர்நெட்டா அவங்க அப்பா பார்த்து பேசுவார்ல, இந்த அவர் ஃபர்னிச்சர் வந்து நம்ம பையன் அவங்க அப்பா பேசிட்டு இருப்பார்ல, அந்த பையன் அப்படியே திருத்தி முடிப்பான்ல. எனக்கு சச்சின் அப்படிதான் இருக்கு பாரியாச்சு. ஐ திங்க் ஓட் பண்ணணும்னா நான் கோல் சொல்லுவேன், ஸ்டார்க்கும் கோல் சொன்னா, ஐசக் ஆஷ்லே நீயும் கோல் கோல். சொன்னேன். கோல் சச்சின் எனக்கு ஆஷ்லே கோலா கோல். எவராவா? கோல் எவரா ப்ரோ? எவராவா? ஓகே. ஸோ ஐ திங்க் 4v1 ஆஷ்லே கோல் லெஃப்ட் பேக். சென்டர் பேக் பேரிங்காவே போயிடுவோம். சென்டர் பேக் பேரிங்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வெல்த் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கிளப்ல இருந்துமே ஒருத்தர் சொல்றான், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐசக் லியோ உன்னுடைய எனக்கு விடிச் வேண்டைக். விடிச் வேண்டேக். ஓகே. ஸ்டார்க்கு விடிச் டெரி, ஜான் டெரி. விடிச் டெரி. இன்ட்ரெஸ்டிங். ஓகே. சச்சின் விடிஷ் டெரி. விடிச் டெரி. ஓகே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏதாவது வச்சிருப்பீங்களே கோலோ டூரு, இல்ல வேற யாராவது வச்சிருப்பீங்களே சொல்லுங்க. கோலோட்டூரி மஸ்காரா ஒண்ணு. சொல்லல. கோலோட்டூரி எப்படி மைண்ட் ரீடிங் பாத்தியா இல்லையா? நான் அதான் சொன்னேன்னா கோலோட்டோரே ஒண்ணு. ஏன்னா தலைவன் வந்து இங்க வந்து இன்வின்சிபிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் போய் சிட்டில போய் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் லிவர்பூலும் போய் ஆடி செல்டிக் வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். சோ மல்டிபிள் கிளப்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு ராக்கத்த பேக். அவங்க என்ன யாயா டூரேயோட கெரியரையே வந்து டுவார்ஃப் பண்ற மாதிரி இவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து இன்னொரு பேரிங் வந்து நான் யோசிச்சேன் ரிகார்டோ கார்வாலோ கொடுக்கலான்னு. பட் வேணாம், நான் வந்து சோல் கேம்பிளே கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து டாட்டனம்ல இருந்து டாட்டனம் ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு அங்க கேப்டன் ஆகி இங்க பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஆர்சனலுக்கு வந்து இங்கேயும் இது பெர்ஃபார்மன்ஸை போட்டு அது சும்மா இது பண்ணிட்டு இருந்தா. ஹி வாஸ் வான் டைக் பிஃபோர் வாட் வான் டைக் வாஸ். சோ வான் டைக் அடித்தளம் இங்க போட்டு பாருங்க, கொடுத்தது நம்ம சோல் கேம்பிள் தான். இதுவே பதிவு இந்த பண்ணிக்கலாம். பாயிண்டே போதும். நல்ல வேலை நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க அவர் வந்து பேச விடுங்க. வில்லியம் நான் கலாசன் first சொல்லுங்க வந்து சார். இல்ல அவர் சொல்லுங்க. இல்ல படிச்சுட்டு நீ 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 வந்திருக்காரு. இல்ல ரொம்ப ஐசக், சொல்லிடுறாரு. அது நீ வந்து சோல் கேம்பலுக்கு அவன் சொன்னதுல எந்த விதத்தை தப்புன்னு சொல்லுவ? வாண்டேக்கு 2 லீக், சோல் கேம்பல் 2 லீக், 2 லீக்ல 1 கோல்டன் ட்ரோஃபி வேற. அதுக்கப்புறம் கோலாட்டூரே சோல் கேம்பிள் 2 பேர் வச்சிருக்கீங்கன்னா இந்த தாண்டி என்னங்க டிஃபென்ஸ்? இதுவும் தோக்காத டிஃபென்ஸ். உங்க டிஃபென்ஸ் ஏதாச்சும் எல்லாம் தோத்து இருக்குது. என் டிஃபென்ஸ் தோக்கவே இல்லை ஒரு சீசன் ஃபுல்லா. அப்பா எனக்கு சத்தியமா நீங்க பாக்க வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியே தெரியுறீங்க ஒரு செகண்ட். இதை தாண்டி என்னங்க டிஃபென்ஸ்? என் டிஃபென்ஸ் பாத்திருக்கீங்களா? என்னங்க இப்படி 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 மட்டும் பேசுங்களேன். அப்படி அப்படி பார்த்து பக்கவா அப்படி இருக்கீங்க உண்மையாவே திடீர்னு பேசும்போது. சோல் நல்ல ஷவுட். எனக்கு கோலோ டூர் எனக்கு தெரியல. பட் ஆனா நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஆள் வந்துட்டு எதுவா இருந்தாலுமே ஒரு கம்பெலிங் ஆர்குமெண்ட் இருக்கிறதால நம்மளுக்கே மண்டை கொஞ்சம் குழம்புது. நம்ம தெரியாம வந்து மாத்தி பார்த்துட்டோமா இல்ல வேற ஏதாச்சும் ஃபுட்பால தான் பார்த்தோமான்னு. பட் ஆனா வந்து ஒரு சில நேம்ஸ் மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்வென்சிபிள் அப்ப யாரு உங்களோட சென்டர் பேக் பாருங்கடா? அந்த ஆள் சொன்னதுதான். அந்த ஆள் சொன்னது கோலோ டூரே தான். ஓ சீ, நான் வைக்கிறது 2 பேரும் இல்லையா? கேலஸ்ல அதுக்கு உங்க ஆஷ்லி கோலோட எக்ஸ்சேஞ்ச் தான் கேலஸ். எக்ஸ்சேஞ்ச்ல வந்தது கேலஸ். ஓகே ஓகே. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். சோல் கேம்பல் வந்து 2 கிளப்ல பெர்ஃபார்ம் பண்ணா, கோலாட்டூரும் 3 கிளப்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணா. சோ அதனால தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம். பாருங்க நம்ம என்ன சொல்றது இந்த மாதிரி பேசுறோம். சொல்லு. இல்ல எனக்கு வாண்டைக் பாயிண்ட் வந்து வெரி சிம்பிள். பை ஃபார் இந்த டெக்கேட்ல அவன் தான் வந்து பெஸ்ட் சிபி. ஓகேவா? இன்னொன்னு வந்து லிவர்பூல் வந்துட்டு அப்புறம் வேற யார் சொல்லுவோம் பை ஃபார் இந்த டெக்கேட்ல? ஏ இதுல வின்சென்ட் கம்பெனி இருக்கானடா, அவன் எப்படி விட முடியும்? ஆக்சுவலி கம்பெனி ஆமா வின்சென்ட் கம்பெனி. ஓகே, நான் சொன்னது வந்து லைக் லிவர்பூலோட ஃபார்ச்சூன்ஸே வந்து அதிகமா சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு மெயில், இவங்க வந்து இவ்வளவு தூரம் மாறினதுக்கான ஒரு மெயின் சோல் ஆஃப் தி ரீசன்ஸும் வாண்டைக் வந்து அவனுக்கு ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும் அந்த இதுல. நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ ஃபேக்டர் பண்ணுமா? அவங்க கொடுத்து வாங்கின காசுக்கும் அவன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த இவாலுவேஷன் ஏதாச்சும் பண்ணணுமா? ஏன்னா வாண்டேக் வந்து ஒரு 70 மில்லியன் பிளேயர், அவங்க கிட்ட இந்த 70 மில்லியன் ஒர்த்தான இதை நீ எதிர்பார்க்கறேன்னா அதை கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ஒரு விடிச் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், அவன் வந்துட்டு நிறையவும் காஸ்ட் பண்ணல. ஆனா நிறைய காஸ்ட் பண்ணாத நேரத்துல அவன் 2 PFA ஜெயிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த டிஃபெண்டருமே ஜெயிச்சது கிடையாது. அது இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஹை காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வாட்டி வந்து ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்கு.
ரொம்ப ம். ரேரா தான் வந்து அதுவும் வந்து அவன் வந்த பாத்வே வந்துட்டு ஒன்றும் பெரிய டீம்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. லைக் ஆமா ஒரு ரியல் மாட்ரிடோ கல்லு பார்சிலோனா ட்ரான்ஸ்ஃபர். முள்ளெல்லாம் கடந்து வந்திருக்கான். கரெக்ட். அந்த கல்லு, அந்த சவுத் ஆம்டன்ற ஒரு கல்லு, செல்டிக்ன்ற ஒரு ஒரு முள்ளு, இதெல்லாம் தாண்டி அவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம், ஐ மீன் ஹி வாஸ் ஈஸிலி த பெஸ்ட் சிபின்ற மாதிரி. அண்ட் லிவர்பூலோட ஃபார்ச்சூனை நல்லா மாத்துனதுக்கும் ஒரு பெரிய அவனுக்கு ஒரு இது இருக்கு, ஆக்சுவலா பங்கு இருக்கு. ஸோ ஐசக், ஐடியலி நாம ஏன் கேரகரை பத்தி பேசக்கூடாது? அதான் பேசாம விட்டோம்ல, அப்புறம் அவன் பத்தி பேசுறதுக்கு மேக்ஸை என்ன பத்தி இருக்கு? பேசிட்டு பேசக்கூடாது. இருக்கோம். ஆல் டைம் யாராச்சும் அந்த லெவலை மாதிரி பத்தி ஏதாவது பேசிட்டு டவுட்னா இருக்கோம். என்னோட நண்பன்கிட்ட கேளுங்க. நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் நீங்க நீ என்னடா டிஸ்க்ளைமர் சொல்ற போட்டுருங்க. சச்சின் வேண்டேக் பத்தி? ஹேண்டிங் ஓவர் டு சச்சின் நவ், ஹி வில் எக்ஸ்பிளைன். வேண்டைக்கு நல்ல டிஃபெண்டர் தான், இல்லைன்னு சொல்லல. இது வன்மம்னு பார்த்துட்டா நான் யூஸ்வலா எனக்கு லிவர்பூல்னால அப்படி சொல்லலாம். பட் வேண்டைக்கும் வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு டிஃபெண்டர் தான். நான் சொல்ற மாதிரி லைக் அந்த எரால லைக் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப எப்படி வந்து விடிச்சு எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோம் லைக் ஃபார் இஸ் அக்ரெஷன், அது எல்லாமே வேண்டைக்கு வந்து அந்த டிஃபென்ஸை வந்து எப்படி காமன் கம்போஸ்டா எப்படி வந்து அந்த டிஃபெண்ட் பண்றது, அந்த போர்ட்டிக்கர் அந்த அட்டாக்கரை வந்து கரெக்டா அந்த அந்த ஜோனுக்கு எப்படி தள்ளிட்டு போறது, மினிமைஸ் ஆஃப் த கோல் அதெல்லாம் பண்றது, அதெல்லாம் வந்து இது பண்ணது வந்து வேண்டைக் தான். லைக் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பான், ஒரு அட்டாக்கர் வந்து வரும்போது நான் வந்து எல்லாரும் கண்ணை பார்ப்பேன், நான் கண்ணை பார்க்க மாட்டேன், அவங்க ஷோல்டர்ஸ் பார்ப்பேன். என்னமோ சொல்ல வந்தா ஃபேமிலி ஷோங்கிறதுனால மாத்திட்டான் பேச்ச. ஷோல்டர் வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா. இல்ல இப்ப கொஞ்சம் மேபி தத்த துத்துன்னு இருக்கலாம். பட் வந்து அந்த இதுல வந்து ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணதுல லைக் வேண்டைக்கு ஒரு பங்கு இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியாது. தெரியும் என்னடா ஆர்குமெண்ட் உனக்கு? ஐயோ நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரியா, அவன் பேசட்டும். எப்ப பார்த்தாலும் கோல் அவுட் வர இது மாதிரி ஏதாச்சும் நீ என்னைய குழப்பற, நீ அமைதியா இல்ல, நம்ம மூத்தக்குடிய மறந்துட்டோம். டோனி ஆடம்ஸ் ஒரு ஷவுட் சொல்லிடுறேன். ஆமா டோனி ஆடம்ஸ் கண்டிப்பா ஷவுட் உண்டு. ரெண்டு டெக்கேட்ல 2 தனித்தனி டைட்டில் வச்சாலு, கேப்டன். 3 டெக்கேட்ல. இல்ல நம்ம பிரீமியர் லீக்ல சொல்றேன். ம். பிரீமியர் லீக்ல 2 டெக்கேட்ல 2 டைட்டில் வச்சாலு, கண்டிப்பா அதுவுமே ஒரு ஷவுட் உண்டு ஒன்னு கண்டிப்பா. பிரதீப். ஸோ டெரி ஈஸிலி த ஹையஸ்ட் ஸ்கோரிங் டிஃபெண்டர் த லீக். அது ஒரு பெரிய மார்க். அதே மாதிரி எங்களோட நிக்லஸ் ஜோவரை வேற செட் பேஜ் கோச்சா போட போறோம்ன்றதுனால அப்ப கண்டிப்பா அவனுடைய சர்வீஸ் யூஸ் ஆகும் கண்டிப்பா. அதோட இப்போ எங்களோட டிஃபென்ஸே லைக் ஒரு வே ஆஃப் லீடர்ஷிப் கொண்டு வந்தது அவன் தான். முக்காவாசி மேட்ச்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு மேட்ச் வந்து ஆர்சனல் கூட நில் தான் இருக்கும் எங்களுக்கு. ஆர்சன் வெங்கர் இப்போ எங்க இதுல மேனேஜர் இருந்தா நில்லுல நாங்க வந்து கஷ்டப்பட்டு போராடுவோம். அப்ப டெரி மட்டும்தான் லைக் ஒரு அப்பவே ஒரு அவனோட ரிட்டையரிங் சீசன் அப்போ. ஸோ அந்த சீசன்ல அந்த அளவுக்கு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு நாங்க எப்படின்னா இப்போ உங்களுக்கு இப்பெல்லாம் பேக் லைன் பார்த்தா உங்களுக்கு வந்து என்னடா யார் பேக் லைன் இருக்கான்னு தெரியுதுல. ஆஸ் அ செல்சி ஃபேன் நான் சொல்றேன், என்னடா பேக் லைன் இப்படிப்பட்ட ஒரு பேக் லைன். ஸோ அந்த ஒரு டெரி இருக்கும். போன மேட்ச்ல அப்படிதானடா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு பேக்ல இருந்து அந்த எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க போன மேட்ச். அது வந்து நாங்க வீக்கா நாங்க ஸ்ட்ராங்கா அவங்க வீக்கான்னு தெரியல. ஆல் டைம் பிஎல் பேசும்போது இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க. என்னடா டெரியோட அவைலபிலிட்டி ப்ரோ, சீசன்ல 38 மேட்ச் 90 மினிட்ஸ் ஆடுவான். இந்த சீசன் கான்டே சீசன் வந்து he played every minute of PL. இன்னொரு முக்கியமான விஷயம், டெரி வந்துட்டு ஹோம் க்ரோன். அவன் ஹோம் க்ரோன் அகாடமி பிளேயர் வேற. லைக் லிட்டரலி ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ பிளேயர் அவன் டெரி. அந்த ஒரு வேண்டைக்குமே அவ்வளவு மிஸ் பண்ணி நான் பார்த்தல. அந்த ஒரு ஏசிஎல் இன்ஜி தவிர பெருசா ஹோல் சீசனும் வேண்டைக்கு என்னன்னா நீங்க வந்து நான் வேண்டாய் கிட்ட ஒரு நல்ல விஷயம் லைக் வேண்டைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக்கேட்ல பெஸ்ட் டிஃபெண்டர்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா வேண்டாய் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வேண்டாய் கூட யார பேரிங் போட்டாலும் வேண்டைக்கு செட் ஆகுறான். நீங்க வேண்டாய் கூட கொனாட்டே போட்டாலும் சரி, பிளேயர் கூட தெரியாது இன்னொருத்த எவனும் இருப்பானே உங்களுக்கு போன சீசன் விளாண்டாங்க ஜோம்ஸ் கோமஸ் அப்புறம் இன்னொருத்த கூட வெளியே போனால லைக் அந்த சைடு வந்து அவங்க டிஃபென்ஸ் அவ்வளோ இப்ப ரீசெண்டா போனானே அவங்க டிஃபென்ஸ் அவ்வளோ யாரு லெவர்குசன் போனானே எனக்கு தெரியல. இன்னொரு பிளேயர் வந்து எனக்கு சரி நான் உங்களுக்கு அப்புறமா சர்ச் பண்ணி சொல்றேன். ஸ்கர்ட்டல் இந்த மாதிரியான ஆட்களா எவனோ ஜோல் மேட்டிப் லைக் அவன் வந்து ஜோல் மேட் அவ்வளவு பெரிய ஃபிகர். ஆனா ஒரு வேண்டைக்கு இருக்கிறதுனால அவங்க ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு இம்போஷன் லைக் ஒரு ஓகே இவனை தாண்டி போக முடியாதுங்கிற பக்கத்துல எந்த பேரிங் இருந்தாலும் அவனுக்கு செட் ஆகுது. ஸோ அது வந்து அவன் வந்து செட் ஆக வச்சிடறானா இல்ல என்ன பண்றான் அவன். லிவர்பூல் இப்போ நாங்க சொல்றப்போ நாங்க வந்து ஒரு 2003 பீரியட் இருந்தா லிவர்பூல் இந்த பீரியட் காரணம் வேண்டேக். அது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் மாதிரி. ஆனா பிரீமியர் லீக் பெஸ்ட் டிஃபெண்டர் ரெக்கார்ட்ல அவன் கண்டிப்பா கிடையாது. ஓகே, வோட்டிங் டைம்டா. ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர் வோட்டிங் டைம். வேண்டேக் யாரெல்லாம் சொல்றீங்க? வேண்டேக் 2 பேரு. ஃபெர்டினண்ட்
அதெல்லாம் டைட்டிலே இல்ல, அதெல்லாம் 39 ஆப்ஷனே 1. இல்ல. ஓகே. ஏதோ ஜான் டெரி. டிஎம்ல பேசிட்டு இருக்கீங்க, ஜான் டெரி வன்மையா கண்டிக்கிறேன். 2 பேர் 3 பேரா? ஜான் டெரி ஓகே நைஸ். விடிச். இவன் விடிச் விடிச் எல்லாம் கண்டிப்பா 3 நீ பேர், என்ன 4 பேரு. பரவாயில்லையே. ஓகே, இதுக்கு மேல நம்ம என்னவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சோல் கேம்பர் கோலோட்டோரே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோல் கேம்பர் நான் கை தூக்குவேன் லலித்தோட. கோலோட்டோரே நீ ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஏன்னா போற போக்க பார்த்தா வேன் இவன் விடிச் அண்ட் வேன்டைக் மாதிரி இருக்கே. ஜான் டெரி ஜான் ட்ரீனர் ஜான் டெரி ஜான் டெரி சொல்லியாச்சு. ஏமா, நீனே எல்லாத்துக்கும் சொல்லியா, தூக்கிட்டு இருக்க லலித் ப்ரோ. சரி, ஜான் டெரி 3 பேரா? அவர் எல்லாத்துக்கும் தூக்கிட்டு ஆமா. இருக்காரு, அவரு எல்லாத்தையும் தென்னை அது மரத்துல போட்டு அதுதான் அதுல குத்து அந்த குத்திட்டு ஆளோட இருக்காரு. வேலையே எனக்கு அதான் நினைக்கிறேன். சோ ஐ திங்க் இவன் விடிச் அண்ட் ஜான் டெரி தான் வந்து பேரிங்கா வருதுன்னு நினைக்கிறேன். வாட்ச் படி பார்த்தா கரெக்டா? நீங்க சிட்டி ஓகே, ஃபேன்ஸ் எல்லாம் கலப்படங்க. கோச்சுக்காதீங்க. ஆமா, எங்களுக்கு சிட்டி ஆள் கிடையாது. கம்பெனி ஒருத்தர் இருக்கா, அவனுமே வந்துட்டு கம்பெனி கண்டிப்பா ஒரு நல்ல நல்ல ஷவுட் ஷவுட் தான். தான். நல்ல ஷவுட் தான் கம்பெனி கண்டிப்பா. பட் ஐ திங்க் விடிச் அண்ட் ஜான் டெரி வித் வேண்டேக் வந்து அவுட் சைட் ஒரு இது சப்ஸ்டிடியூட் பெஞ்ச்ல இருக்கிற மாதிரி. இப்படியெல்லாம் ஆறுதல் பரிசு எங்களுக்கு வேணாங்க. ஆ? வன்மையா ஆறுதல் வெளியே பரிசெல்லாம் போனோம். அப்ப வெளில ஆறுதல் போடா, பரிசா, அப்ப வெளில போயா. போடா, அயோக்கிய ராஸ்கல். வெளில போடா, ஆறுதல் போடா. ஓட் பண்றதான சொல்லு. சரி ஓகேடா, இல்ல, இல்ல, ஒன் லாஸ்ட் டைம் டா. 3 பேர் ஏங்க, வச்சிருக்கோம். அவரு bro, எல்லாத்துலயும் நீங்க ஓட்டு ரெண்டு போட்டுட்டு பேரும் இருக்க சொல்லிட்டே லலித் ப்ரோ, இருக்கீங்க. தண்ணி ஆடம்ஸ் சொன்னீங்க குடிக்கிறவரு. பாத்தீங்களா? இருங்க வேன்டேக் வெளில அவன் தூக்கிட்டு எதுக்கு ஆடம்ஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேயர் அவனை கொண்டு போனே வந்து பெஞ்சுக்கு. நீ டீம்லயே இல்ல கிளம்பு, நீ டீம்லயே இல்ல கிளம்பு நான் போ. ஆடம்ஸ் ஒத்துக்கிறேன்டா, ஆடம்ஸ் மட்டும் நான் ஒத்துக்கிறேன். நீ 10 நிமிஷம் ஆடம்ஸ் பத்தி பேசுங்க, நாங்க எல்லாம் அமைதியா கவனிக்கிறோம். நான் எனக்கு கண்ணை தெரியும், மட்டும் அதான் ஒத்துக்கிறேன். சொல்றேன்ல, ஆடம்ஸ் தான் சொன்னார்ல, அதை நான் கொண்டு வந்துடுறேன்டா. நீ கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பெஞ்சில் உட்கார வேண்டாம், நீ கிளம்பு போ. சரிடா, ஒன் லாஸ்ட் டைம். ஒரு 3 பேர் தான் கடைசியில, ஒருத்தர் தான் ஓட் பண்ணணும். ஓகேவா? டெரி. ம். ஓகே, 2 பேரும் டெரி. வேண்டேக் இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு. ஒண்ணு ஒரு ஒரு ஓட்ட கன்சிடர் பண்ணிக்கோ. இவர்தாங்க ஒரு குழப்பறாரு ஓட்டு தானே கம்ப்ளீட்டா. பண்ணோம். ஒரு ஓட்டு தான்டா. 2 பேர் வந்தாச்சு. வேண்டேக் ஒண்ணு, விடிச்சு விடிச்சிடும். பிடிச்சு வேற வந்து பிளேயர் தானே, நீங்க பேரிங் தானே, அதனால ஓகே. பிடிச்சு பை ஃபார் ஹிஸ் கிளியர்ல. ஆமா. ஐ திங்க் தென் விடிச் அண்ட் டெரி. வேண்டேக் ஜஸ்ட் மிஸ்ஸஸ் அவுட். பட் அஃப்கோர்ஸ் வேண்டேக் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸஸ் அவுட் இல்லை. இதுல ஒரு உள்குத்து இருக்கு. நம்ம ஏன்னா வந்து இதே மாதிரி இன்னொரு எபிசோட் ஃபியூச்சர்ல பண்ண போறோம். அதுக்கு தான் ஃபோர் ஷேடோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த டீம் அடிக்கிறதுக்கான ஒரு டீம் வந்து எப்படியாச்சும் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம், இந்த டீமுக்கு முட்டை கொடுக்கறதுக்கு. பட் ஆனா அது ஃபோர் ஷேடோ நம்ம சினிமால காட்டுற மாதிரி தான். லாஸ்ட் ஆப்ஷன் யாராவது அடிக்கலாம். எது நீங்க சித்தப்பா வச்சீங்கன்னா எல்லாரும் அடிக்கலாம், எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறாரு. இப்ப கூட அவர் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு. ஸோ யா, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்க வந்து ஷ்மைக்கல், ஆஷ்லி கோலு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சென்டர் பேக் வந்து விடிச் அண்ட் டெரி. ஓகே, ரைட் பேக். ஐ திங்க் ரைட் பேக் தான் இருக்கிறதுலே ஈஸின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மி நல்ல ரைட் பேக்ஸ்ல. ஆமா, Gary ஆமா. Neville. ஆனா இருக்கு. நான் சொல்லிடுறேன், நான் இப்பயே ஆர்குமெண்ட் சொல்லிடுறேன். ஃபுட் வருது, சீசர் ஆஸ்பெலிகுட்டா. அது ஈஸி சாய்ஸ். அது ஈஸி. நீ ஆர்குமெண்ட்லாம் சொல்ல தேவையில்லை. அது ஆக்சுவலா நல்ல ஆப்ஷன் தான் அது. நல்ல shot. நல்ல நான் shot. கூட ஏதாச்சும் வேற ஏதாச்சும் முரட்டுத்தனமா ஏதாச்சும் சொல்ல போறியோன்னு இல்ல இல்ல, நினைச்சேன். நல்ல ஷாட், நல்ல தேடி ஷாட், பார்த்து நல்ல ஷாட். பக்கரி சாக்னேன்னு சொல்றான்னு பார்த்தேன். ஒரு FA Cup வச்சு போட முடியாது. ஒரு FA கப் ஜெயிச்சுட்டு பக்காரி சானியா சொல்றதெல்லாம் ஓவரா இருக்கும். அப்ப நான் ஷேக் ஈவன் கோல் கீப்பர் அவன் சிட்டில ஏதோ ஜெயிச்சான்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டோம். அவனோட பெட்டர் இருக்கானுங்கல்ல. இப்ப எனக்கு சானியா ரொம்ப பிடிக்கும்டா. பட் அதுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி வேணாம் சானியா சொல்றதுக்கு. ஆஸ்பெலிகுட்டா நல்ல செல்சியோட இது. சோ சச்சின், நீ லெவல் சொல்லிருக்க. இவன் ஆஸ்பெலிகுட்டா. ஐசக், ட்ரெண்ட். நினைச்சேன்டா ட்ரெண்ட் சொல்லுவான்ட்டு. ரைட் பேக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ரைட் ஜெனரேஷனல் ரைட் பேக் தான். நீனு ஸ்டார் எனக்கு கெயில் வாக்கர் சொல்லிருப்பேன், ஆனா கெயில் வாக்கர் நல்ல ஷாட். ஓகே, 4மே நல்ல ஷவுட்ரா. கடைசியில் நான் தான் டிசிஷன் எடுக்கணுமா? ஓகே, சச்சின், வை நெவில். தெரியல ப்ரோ, எல்லாம் சொல்றாங்க பெஸ்ட் ரைட் பேக். நான் பார்த்தது இல்ல. இல்ல. ஆக்சுவலா அப்போ சொல்லு, பிரசன்டேஷன் பாஸ் பண்ணி விட்டுரு. ஒண்ணு யுனைடெட் ஒன்மோ, அதாவது யுனைடெடோட மேல இருக்க பாசம் ஒன் மட்டும் பாருங்க, யுனைடெட் பாசம். மற்றபடி எல்லாம் நெவில் வந்து பயங்கரமா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல நம்ம மாலியோட தெளிச்சிடலாமே சொல்லி தெளிச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் பார்த்ததுல யாரு வந்து பெஸ்ட் ரைட் பேக்னா யார் சொல்லலாம், ரீஸ் ஜேம்ஸ் இஸ் ஃபிட் பை ஃபார் தி பெஸ்ட். அவன் வந்து நம்ம ஒரு சீசன்ல எவ்வளவு கேம் ஆடணும்னு எதிர்பார்க்கிறோமோ அதுதான் அவன் மொத்தமா கரியர்லயே விளையாடி இருக்காங்க. அதுதான் போர்ட்டல்ல தலைவர் ரீஸ் ஜேம்ஸ் இஸ் ஃபிட். அங்க போர்ட்டல்ல ஒரு இன்வெஸ்டர்ல ஒரு பிக் கிஃப்ட். சோ ஓகே, சோ நீ உன்னோட ஸ்டிக்கிங் ஆன் டு கேரி நெவில். கேரி நெவில். ஓகே, ஐசக், ட்ரெண்ட், ஒயிட். நான் பார்த்தத வச்சே சொல்லிடுறேன். இருங்க, நான் பார்த்தத வச்சே சொல்லிடுறேன். நான் பார்க்காம ஏன் சொல்லணும்? நான் பார்த்த வச்சே சொல்லணும்னா அப்படிதான்டா பேசிட்டு இருக்கோம். ஆமா, இவ்வளவு நாளா தானே பேசிட்டு இருக்கோம்.
சரி அப்ப நவீன் யாராச்சும் வந்து ப்ரோ நீங்க டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. யாராச்சும் ஓஜி பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் இருந்தா நீங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஃபுட்பாலே தெரியாதுலாம் பேசணும். எங்களுக்கு ஃபுட்பால் தெரியாது, நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். யாராச்சும் ஓஜி பிரீமியர் நான்லாம் வந்து இது வந்து அரட்டை இறங்கினால நாங்க இப்படிதான் பேசுவோம். ஆமா இல்ல Okay. சாதாரணமாவே இப்படிதான் பேசிட்டு இருப்போம் இஷ்டத்துக்கு ஆமா. ஏதாச்சும் அரட்டை இறங்கம்னா மட்டும் இல்ல. யாருமே வந்து ஆசையா வந்து பார்க்க வந்து நீங்க வந்து ஆலன் ஷீரர் காலத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்க. நீங்களா வந்து feel யாரையோ பண்ணாதீங்க. தாக்குறான் நாங்க பாக்கல. அது ஒண்டி தெரியுது ஆலன் ஷீரர் காலத்துல இருந்து சொல்றப்போ அது Okay. ஒண்டி தெரியுது. கேரி நெவில பத்தி இப்பதாங்க கூகுள் பண்ணேன். 400 appearances மேக் பண்ணிருக்காராம். மல்டிபிள் பிளேசஸ் இன் த டீம் ஆஃப் தி இயர் செலக்ஷன். சோ கேரி நெவில் எஸ் ஸ்டிக்கிங்கா ஓகே ஐசக் Sticking. ஒயிட் ட்ரெண்ட் ட்ரெண்ட் வந்து ஈஸிலி த பெஸ்ட் ரைட் பேக் ரீசெண்ட் டைம்ஸ்ல. நீங்க பிஎல்ல பாத்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ரைட் பேக். அவன் பாசிங் குவாலிட்டி, அவனோட அவனுக்கு தண்ணி issues குடிக்கும் போது இருக்கு. சிரிப்பி காட்டாதடா டேய். ஏதாச்சும் பெஸ்ட் ரைட் பேக் அவன் தண்ணி ஆனா குடி- வந்து டிஃபெண்டிங் தான் பண்ண தெரியாது. 1-1 பண்ண தெரியாது. ஆனா பெஸ்ட் ரைட் பேக்ல வந்தா எப்படா வந்து கேட்டா சும்மா. பட் ஆனா அவனோட அட்டாக்கிங் வந்துட்டு பை ஃபார் த பெஸ்ட் ஆக்சுவலா. ப்ரோ அதனால வந்துட்டு டிஃபென்ஸோட வேலை என்ன? நாங்க கேக்குறது டிஃபெண்டர்ஸ்ல பெஸ்ட் ரைட் பேக். டிஃபென்ஸ்ல என்ன வேலை? சரி விடு அத பத்தி argue அதனால வந்துட்டு பண்ணோம்னா ஒரு மணி argue நேரமே இல்ல. ஆயிடும். அவன் ஏதோ ஆமா, அவனுக்கு அதான் பிடிச்சத சொன்னேன். சொல்றான்டா விடுறா. அவனுக்கு சொல்லுங்க, பிடிச்சத சொல்லுங்க. சொல்லிட்டு அவ்வளவு விட்டுருங்க. நானே என் நண்பனோட இதை எடுத்துக்கிறேன். எப்படி நம்ம ஓட்டு போட presentation போடுறது இல்ல pass அவ்வளவுதான். ஆமா, அது உண்மை. அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நல்லா ட்ரெண்ட் ஞாபகம் நல்ல நல்ல இது ஆக்சுவலா வந்துட்டு இப்ப ரீசெண்டா அந்த 8 இயர்ஸ்ல வந்து வின் பண்ண எல்லாத்துலயுமே வந்து அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஹியூஜாவே. யூசிஎல் அண்ட் ஆல் ரவுண்ட் ஆஃப் எல்லாமே அவன் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து லிவர்பூல் வச்சு முடிச்சிட்டான். ஸோ ஆஸ் யூஸ்வல் ரியல் மேட்ரிட்டோட நாக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய பிளேயர்லாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால அதுவே வந்துட்டு ஒரு இது அப்படிலாம் இல்லையே. ஜோசலூன்னு ஒருத்தனை போய் கூட்டு வந்தாங்களே. இது அவன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க வந்து ஆமா ரொம்ப பெரிய பிளேயரா இல்லையா அவன்? அவங்களே பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதனால வந்துட்டு இன்னொன்னு வந்து ஹக்கிமி வந்து ஒரு ஷவுட் அவுட் ஆக்சுவலா. அவன் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். ஏன்னா பிரீமியர் லீக்ல எப்படா விளையாடுனா அவன்? பிரீமியர் தான்டா. ஓ பிஎல் தான் பேசுறோமா? சரி சரி கம்மி இவ்வளவு நேரம் எந்த மேட்ச் எந்த டீம்னே தெரியாம ஒரு வீடியோல நீ 1 மணி நேரம் பேசியிருக்க. ஐயோ. என்னென்னமோ நேம் சொல்லி ஐசக் லீவ் எக்ஸ்போஸ்ட் இன் 4K பாத்துக்கங்க. இதே மாதிரி தான் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். நேர்மை நியாயம் ஜெயிச்சு கவனிக்கல. எல்லாரும் ஒரே நேரத்துல பேசாதீங்கடா, ஒவ்வொன்னா பேசுங்கடா. லலித் ப்ரோ இங்க பாருங்க, கண்ட மணிக்கு தான் நேம் சொல்றீங்க, எனக்கு நண்பனுக்கு தெரிய மாட்டேங்குது. You go man, why me? நீ யாரடா சொல்ற லலித்? நீ யார் சொல்ற? ஆஸ்பிலிகுட்டாதா? ஓ ஆஸ்பிலிகுட்டா. டேய் வேலிட் ஷவுட்ரா. ஆஸ்பிலிகுட்டாலாம் கண்டிப்பா வேலிட் ஷவுட்ரா. டேய் ரைட் பேக்ல வந்து ஆல் டைம் ஆளுகளும் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி அவுட்ரேஜஸும் யாரும் இல்ல. அதான் பிரச்சனையா இருக்குது. ஆமா ஆமா அது நம்ம உண்மைதான். அவுட்ரேஜஸ். தலைவர் பென் வைட் வருவான் கூடிய சீக்கிரத்துல. அவன் ஹாஸ்டல்ல இருக்கா பாப்போம்டா. டிம்பர்னு சொன்னா கூட ஏதாச்சும் நியாயம் இருக்குடா. பென் வைட்டா தேஞ்சு கிடக்காண்டா அவன். கிளார்க் நீ எந்த ஆஸ்பிலி கூட தான் சொல்லுவேன்னு நினைச்சேன். பட் வை வாக்கர்? இல்ல ஆக்சுவலா நான் வாக்கர் ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சு இல்ல ஆக்சுவலா எனக்கு அஸ்பி வந்து நல்ல ஷாட், நானே ஒத்துக்கிறேன். லைக் செல்சி ஃபேன் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா வாக்கர் ஏன்னா டாட்னம்ல பெர்ஃபார்ம் பண்ணி சிட்டில பெர்ஃபார்ம் சிட்டியோட சக்சஸ் பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து லைக் ஒரு அப்ப வந்து பெப் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா பிளேயர் பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தூக்கி வீசிடுவான். நாசரி வந்தா வெளியே போனான். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வருவாங்க. பெப்புக்கு சிஸ்டம் செட் ஆகலன்னா தூக்கி வீசுற மாதிரி. ஆனா கைல் வாக்கர் வந்து லைக் வந்து நான் பார்த்ததுல வந்து ஓகே நல்ல பிளேயர். நான் வந்து FIFA விளையாடும் போது எப்பவுமே கைல் வாக்கர் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே நான் வந்து வாங்கி போட்டுருவேன். நல்லா பேசிட்டு திடீர்னு ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு பாத்தியா எல்லாத்தையுமே. இருங்க நான் கைல் வாக்கர் வந்து ஒரு நல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் பேக்ல பிஎல்ல ஒரு நல்ல பிளேயரா லைக் ஒரு அவன் ஸ்பீடும் சரி அவனோட டிஃபென்சிவ் குவாலிட்டிஸும் சரி நல்ல பிளேயரா. ஐ திங்க் இதுவும் எதிர்பார்த்ததை விட கஷ்டமா இருக்கு. ஓகே சோ ஐ திங்க் எல்லாருமே இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட். கைல் வாக்கர் வந்துட்டு அவனோட எல்லா யூசிஎல் கேம்ஸுமே வந்து பெரிய லெஃப்டிங்கர்ஸ் எல்லாமே அவன் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணான் அவனோட பிரைம்ல. ஆமா ஈஸியா வந்துட்டு எல்லா அவனோட ரொம்ப ஏஜ் கம்மி பேச இருந்தாலுமே அந்த யூசிஎல் நைட்ஸ்ல வந்து he was really strong against all the left நாம பார்த்த வச்சு சொல்றோம். என் தலைவன் கேரி நெவல்லாம் என் பாத்துருக்க மாட்டேன். அருண் நான் பாத்திருப்பாரு பிரைம்ல. அதனால வேணாங்கிற பேசு, உனக்கு தான் டைம் ஸ்லாட்ல பேசு. நல்ல பிளேயர் தான். நான் நல்ல பிளேயர் இல்லன்னு டினை பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அப்படி நல்ல பிளேயரா இல்லாட்டி அந்த டீம் அவ்வளவு நாள் விளையாடி இருக்க முடியாது. லைக் ஃபெர்குசன் வந்துட்டு நீ வந்து மட்டித்தனமா விளையாடினா பரவாயில்ல, என் டீம் ஜெயிக்குது அதனால உன் டீம்லயே வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டர் ரோல் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு எல்லாம் சப் ரோல் தான் கொடுப்பாரு எப்பயுமே. வந்து நீ வந்து ஒரு ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டெஃபினட்டா கான்வர்சேஷன்ல வருவான். ஆனா எனக்கு வந்து ஒரு வாக்கரோ இல்லாட்டி ஒரு அஸ்பிலிகுட்டாவோ டெஃபினட்டா எனக்கு வந்து இவனோட ஒரு லெவல் ஜாஸ்தி மாதிரி தோணுது.
எஸ்பெஷலி அஸ்பிலிகுவேட்டா. நான் ஏன் சொல்லுவேன்னா, லெஃப்ட் பேக் விளையாடுவான், ரைட் பேக் விளையாடுவான். அவன் ஈக்குவலி குட்டா விளையாடுவான் அது 2 பொசிஷனுமே. அவன் வந்து இது ஒரு வீக்னஸ், அஸ்பிலிகுவேட்டா வந்து இது பண்ணினா வந்து அவனால விளையாட முடியாது அந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. வாக்கர் கூட நம்ம ஆஸ் டைம் ப்ரோக்ரஸ்ல வாக்கருக்கு வந்து அவனுடைய வீக்னஸஸ் வந்து ஒரு மாதிரி ஜாஸ்தியா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சு நிறைய போவ. ஆனா அஸ்பிலிகுவேட்டா வந்து கிளம்புற வரைக்கும், லாஸ்டா அவன் கிளம்புற வரைக்கும் அவன் வீக்னஸ் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. எனக்கு இன்னொரு தான் அதான் சர்ப்ரைஸ். ஹவு கம் வி டோன்ட் ஸ்பீக் அபவுட் ஹிம் த சேம் வே வி ஸ்பீக் அபவுட் லெட்ஸ் சே ஒரு ட்ரெண்ட் பத்தியோ, இல்லாட்டி நீ போய் சொன்னல ஜேம்ஸ் விளையாடினா வந்துருவான்னு, ஒருத்த விளையாடி அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானே அவனை பத்தி நம்ம பேசவே மாட்டோமேங்கிறதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு. அவன் கான்டே சீசன்ல சென்டர் பேக் ஆடினான். அதுவும் பண்ணிருக்கான். த்ரீ பேக்லயே விளையாடுவான். இல்ல நான் ஒண்ணே இது மட்டும் கேட்டுக்கிறேன். ஆஸ்பியோட இந்த டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். லைக் அவன் அட்டாக்கிங்ல அந்த அளவுக்கு குட்டா, லைக் ஆமா கிராசஸ் ஆக்சுவலா கிராஸ் போடுவான் சூப்பரா. நாங்க எங்களோட மொராட்டா சீசன்ல வந்து மொராட்டா நாங்க வாங்கும்போது அவன் மொராட்டா 10 கோல்ஸ் அடிச்சிருப்பான். அதுல அசிஸ்ட் எல்லாமே இவன் தான் பண்ணிருப்பான். அஸ்பி கிராஸ் போடுவான், மொராட்டா கோல் அடிப்பான். அதுல இன்னொன்னு அஸ்பிலிகுவேட்டா என்னன்னா, செல்சி பண்ண தப்பு என்னன்னா, அஸ்பிலிகுவேட்டா வச்சு அடுத்த லெவல் க்ரூம் பண்ணாம அஸ்பிலிகுவேட்டாவை அனுப்பிச்சது. டெரி இருக்கும்போது எப்படி இவனை கூப்பிட்டு வந்து அந்த ரீஸ் ஜேம்ஸ் இருக்காங்கிற ஒரு இதுல தான் இருந்தாங்க. பட் நாங்க ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இப்போ நாங்க அஸ்பிக்கு வந்து நாங்க லைக் வந்து ஒரு லாயல் சர்வெண்ட் மாதிரி ஆடிட்டே இருப்போம். கேப்டன் வேற பயங்கரமான லைக் அது எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பிளேயரா இருந்தான். அந்த ஒரு பொசிஷன் பத்தி நாங்க கவலைப்பட வேணாம். செல்சியில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் பத்தி ஒரு கவலைப்பட வேணாம்னு கொண்டு வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பாயிண்ட கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து என்னென்ன சொல்றான். இதுக்கு வேற நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல, சத்தியமா ஓட்டு தான். ஓகே ஐசக், நீ, ட்ரெண்ட், சச்சின், லெட்ஸ் சே நெவில் பார்த்தேன். வாக்கர், அஸ்பிலிகுவேட்டா, ட்ரெண்ட். வாக்கர், அஸ்பிலிகுவேட்டா, ட்ரெண்டா, ஆஸ்பி. லலித் அஸ்பிலிகுவேட்டா. ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் வாக்கர்னு சொல்லிட்டேன். யாராச்சும் மாத்திக்கலாம்டா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாதுடா. சரி ஆஸ்பி என்ன இருந்தாலும் ஓகே. சோ பேக் லைன் செட் ஆயிடுச்சு. கோல், விடிச், டெரி அண்ட் அஸ்பிலிகுவேட்டா. அடுத்த ஸ்டோரி டைம். ஸ்டார்க்கு நீ அஸ்பிலிகுவேட்டான்னு சொல்லி முடிச்சு வச்சதால நீ உன் கதையை சொல்லு.